ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. மனமிட்டு பேசுதல். தாவீதிற்கு ஒரு பழக்கம் இருந்தது. அது என்னவென்றால், எந்த பிரச்சனையானாலும் ஆண்டவரிடம் போய் நெடுநேரம் பேசுதல். நம்மில் அநேகர் ஆண்டவரிடம் ஜெபத்தில் பேசினாலும் இதை செய்வீராக அதை செய்வீராக என்ற விதமாகவே பேசுகிறோம். ஆனால் தாவீது பின்பற்றின முறை வித்தியாசமானது. அவன் தான் சொல்ல விரும்பினவைகளையும் தான் தனக்குள் உணர்ந்தவைகளையும் தேவனிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பான். மனிதர்களிடம் போய் நமக்கு நடந்தவைகளையும் நடக்கின்றவைகளையும் சொல்லும் போது சற்று நேரம் மனம் ஆறுதலாய் உணரும். ஆனால் எதுவும் மாறாது. ஆனால் ஆண்டவரிடம் போய் மனதில் உள்ளவைகளை கொட்டி தீர்த்தால் ஆறுதல் மட்டுமல்ல, அதற்கு ஒரு தீர்வின் பாதையும் தோன்றும். அநேகருக்கு தேவனிடம் மன்றாட தெரியும், ஆனால் மனமிட்டு பேச தெரியாது. அநேகர் மனமிட்டு பேசுவதற்கு மனிதர்களிடம் போகிறார்கள், ஆனால் மன்றாடுவதற்கு மட்டும் தேவனிடம் செல்கின்றார்கள். ஆனால் தாவீது மன்றாட மட்டுமல்ல, மனமிட்டு பேசுவதற்கும் தேவனிடம் செல்வான். தாவீது எழுதிய சங்கீதங்களை எல்லாம் நீங்கள் கவனமாக வாசித்தால் அதனை கண்டறிய முடியும். தேவ ஐக்கியத்தை வளர்ப்பது மன்றாட்டு ஜெபம் அல்ல, மனமிட்டு பேசும் ஜெபமே அது. என்ன வித்தியாசம்? மன்றாடுதல் என்பது கெஞ்சி கெஞ்சி கேட்பது. மனமிட்டு பேசுதல் என்பது மன உணர்வுகளை எல்லாம் தேவனிடம் சொல்லி காட்டுவது. வாழ்வில் நடக்கும் அனைத்து காரியங்களையும் தேவனிடம் மனமிட்டு திரும்ப திரும்ப பேசும்போது மனமும் தேறுகிறது, தேவ ஐக்கியமும் வளர்கிறது, பிரச்சனைக்கு தீர்வும் தோன்றுகிறது. இப்படி செய்யும் அப்படி செய்யும் என்பது விண்ணப்பம் செய்தல். இப்படி நடந்தது ஆண்டவரே, இப்படி நடக்கிறது ஆண்டவரே என்று மனதில் உள்ளதை வெளிப்படுத்துதல் மனதை கர்த்தருக்கு காண்பிப்பதாகும். இப்படி உணர்கின்றேன், இப்படி பயப்படுகின்றேன், இப்படி யோசிக்கின்றேன், இப்படி பார்க்கின்றேன் என்ற விதமாக கர்த்தரிடம் சொல்லிக் கொண்டிருந்தாலே போதும். அந்த சூழலில் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிவார். சிந்தனைக்கு, நன்மை பெற தேவனிடம் அழுது காட்ட வேண்டாம், அவரோடு நமக்கு இருக்கும் உறவை காட்டினால் போதும். நன்மை பெற தேவனிடம் அழுது காட்ட வேண்டாம், அவரோடு நமக்கு இருக்கும் உறவை காட்டினால் போதும்.